குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வணக்கம். 16/8/2026 ஆகஸ்ட் மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆடி மாதத்தின் 31ஆம் நாள், தட்சிணாயன புண்ணியகால கிருஷ்மரது என்கிற முதுவே நிற்காலத்திலே கடக மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்த்தி திதியிலே இருக்கிறோம். இந்த சதுர்த்தி திதியின் அளவு மாலை 8:14 வரை, பின் பஞ்சமி திதி. சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள உத்தர நட்சத்திரத்திலே பயணம் செய்வார். காலை 7:07 பின்பு அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கன்னியா ராசிக்குள்ள வந்துடுவார். இந்த சதுர்த்தி விரதம் எதுக்கு அப்படின்னாக்க, கடனை அடைக்கிறது. பிள்ளையாரை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். பாம்பே சைட்லலாம் போனீங்கன்னா சித்தி விநாயகருக்கு அந்த பிள்ளையாருக்கு தான் அத்தனை விஷயம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னாக்க கடனை அடைப்பதற்கு இவர் தான் முக்கியம். இன்றைக்கி நாக சதுர்த்தின்னு பேர். நாக சதுர்த்தின்னாக்க விநாயகரோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு கட்டியிருப்பார். அந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டுக்கோப்பாக அவங்க பக்கம் திருப்பறதுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதுவும் தூர்வ கணபதி விரதம்னு பேர். தூர்வாம்னா அருகம்புல். அருகம்புல்ல நீங்கள் அவருக்கு சமர்ப்பணம் செய்து விரதம் இருப்பதனாலே வெற்றிகள் உண்டு. அருகம்புல்லுடைய தன்மை என்ன? ஜூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ண சம்பந்தப்பட்ட புண்கள்லாம் ஆறிடும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இம்யூனிட்டி ரிலேட்டடாகவும் ஆரோக்கியம் ரிலேட்டடாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சதுர்த்தி விரதங்கள் முக்கியம் அப்படின்னு தெரியுது. காலையில் 7:45 8:45 வரைக்கும், சாயங்கால வேளையில் 1:45 2:45 வரைக்கும் நல்ல நேரம். 4:06 ராகு காலம், 3:04 குளிகை நேரம், 12:01 யமகண்டம். இன்றைய நாளில் மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். கடக லக்னத்திலே 21 வினாழிகள் சூரியன் இருப்பார். 6:04 சூரியன் உதய நேரம். பூரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே சந்திராஷ்டமம் இருக்கிறது என்று. சதய நட்சத்திரம் இது கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இருக்கும். இன்றைக்கி கோச்சாரத்தில் எங்கெல்லாம் கோள்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, கடகராசிக்குள்ளார சூரியன், புதன், உச்சம் பெற்ற குரு, சிம்மராசியிலே கேது, கன்னிராசியிலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார், கும்பராசியில் ராகு, வக்ரகதியிலே சனி, மீனராசியிலே, மிதுன ராசியிலே செவ்வாய். இவர்களுடைய அந்த கோள்களின் நிலையினால் ஒரு ராசிக்கு எப்படி பலன் தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம். மேஷராசி நண்பர்களே, சுகஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்னைக்கு எதிரிகள் ஸ்தானத்துக்குள்ளே ஹஸ்த நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். அங்கே சுக்கிரன் 2ஆம் இடத்துக்காரரும் 7ஆம் இடத்துக்காரருடன் சேருகிறார். மனத்தில் சனி பகவானின் பார்வையினால், வக்ரகதியின் பார்வையினாலே மற்றவர்களை பார்த்து ஏக்கங்களும் பொறாமைகளும் கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு கொடுக்கும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் மாறி அடுத்தவட்ட பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிற நிலைமைகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் அடைக்கணும். இன்றைக்கி முக்கியமாக கடன் அடைப்பதை மைண்டில் வச்சு கடன் அடைங்க, வெற்றிகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் 5ஆம் இடத்திலே அமர்ந்துகிறார். சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்கிறார். சுக்கிரன் உங்கள் 6ஆம் இடத்துக்காரர் என்பதனாலும் 12ஆம் இடத்துக்காரர் உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்கால நிலைப்பாட்டை பற்றின பயம் வந்துடும். நீங்கள் அவங்கள பற்றின யோசனை, இவன் எப்படி இருக்க போகிறாங்களோ, இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய குடும்ப பரிமாற்றங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விநாயகரை வழிபடுவதனாலும் கூடுதலாக சிறப்புகளும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே,
மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உங்களை உயர்த்துவதற்கான வழி. அது இன்றைக்கி தாராளம் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் முக்கியமான காரியங்கள், உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு மற்றவற்றை கொஞ்சம் தானம் செய்வதற்கு பிளான் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களிலும் சிலதை எடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தானம் பண்ணுங்கள். இதை பண்ணினீங்கன்னா அதுவே இன்றைக்கி சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். கடன் குறைவதற்கு கடனை அடைங்க. கடன் எல்லாம் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களோடு நீங்கள் சண்டை போடுற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அந்த போக்கை இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. உங்கள் கம்யூனிகேஷன் நிறைய மிஸ்பெல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனத்தோடு எல்லாத்தையும் பேசுங்க, கவனத்தோடு எல்லாத்தையும் எழுதுங்க. கவன சிதறல்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையோடு காரியங்களை செய்தீர்களாக இந்த நாள் இனிய நாள். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகரின் வழிபாடும் முக்கியமாக கடன் அடைப்பதும் இன்றைய கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்து கூடிய சந்திரன் அப்படின்னு இருப்பார். குடும்பதன வாக்குஸ்தானத்திலே இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சத்தை கொடுத்தாலும் எண்ணத்தில் பழைய விஷயங்கள் ப்ரெஷரை கொடுப்பதனாலே தடங்களோடு காரியங்கள் நடக்கும். செய்யறது ஒரு வாட்டி செய்யாமல் 2-3 தடவை செஞ்சு அதுக்கப்புறமா மெட்டீரியலைஸ் ஆகிற ஃபேக்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சௌரியமாக இருக்கும். அவசர கதியில் எதுவும் நடக்காது. 1, 6 அதிர்ஷ்ட எண் விநாயகரை வழிபாடுவது சிறந்தது. கடனை அடைப்பது நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. ஒரு ஆதாயத்தின் ரூபத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. எதை பண்ணாலும் நல்லா பண்ணணும், நமக்காக பண்ணணும், நமக்கு மட்டுமே பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோட சுயநலத்தோட காரியங்கள் நடக்கும். சுக்கிரன் யோகக்காரனான சனி பகவானின் பார்வையும் சந்திரனின் சேர்க்கையும் உங்களுக்கு பல விஷயத்தில் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் விநாயகரின் வழிபாடும் விநாயகரின் விரதமும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்தும் நிரந்தரமான முன்னேற்றத்தை தரும். 8, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. யோகக்காரகன் வக்கரகதியில் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனை சனி பகவான் பார்க்க சந்திரனுடன் கூட பயணம் செய்வதனாலே பலவிதமான புதிய முயற்சிகளை ஏற்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். சாதனைகளை எளிதாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் முக்கியமாக மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஐடியாஸ், திரைக்கதை, வசனங்கள், பாடல்கள் போன்ற விஷயங்களிலெல்லாம் ஐடியா இன்றைக்கி நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிலாக்ஸ் மைண்ட் செட்டோடு நிறைய பண்ணுவீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகரை வழிபடுவதும் இன்றைய நாளில் 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விசேஷமாக பலன்களை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் 7, 12 கூறிய சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்வது மனதிலே பக்தியை கொடுப்பதாகவே. எதையுமே நம்ம நினச்ச ஒன்று நடந்தது ஒன்று நிற்காமல் இருக்கணும்னா எங்கேயாவது ஒருத்தர் ஃபோக்கஸ்டாக மைண்ட் செட் வைக்கணும். இன்றைக்கி பிள்ளையாருடைய விரதம் இருக்கலாம். விநாயகரை வழிபடுவதில் ரொம்ப முக்கியம். அதுவும் தூர்வ விரதம் அப்படின்றனால அருகம்புல்லில் கொண்டு போய் அவருக்கு சார்த்தி விட்டு அவருக்கு நல்லா வஸ்திரங்கள்லாம் போட்டு வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டு நல்ல ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கூட அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். பக்தியும் பெருகும். மனதில் நல்லது ஒரு எண்ணங்களும் வரும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட இன்னும் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்கிறார். நீச்சகதியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து இந்த வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய பெண் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உதவி செய்வது இன்னைக்கு அவசியம். குடும்பத்தில் மனைவிக்கு கணவன் உதவி செய்வது நல்லது.
குழந்தைகளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமா செய்கிறது நல்லது. இதெல்லாம் இன்றைக்கி பரிவுடன் செய்யக்கூடிய காரியங்களால் வெற்றிகளை நீங்கள் இலக்காக்கி கொள்ள முடியும். இதெல்லாம் பரிகாரம். அதுபோல் இன்றைக்கி விநாயகரின் வழிபாடும் கடன் அடைப்பதும் தூரம் இல்லை கணபதி அப்படிங்கிறதால தூரத்தை கணபதிக்கு அருகம்புல்லை கொண்டு சார்த்தி வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்திலேயே அதிபதியாக இருக்கக்கூடிய கணேசரின் சதுர்த்தி விரதமான இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபமாக அமைவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. அதில் நன்மையான 9ஆம் இடத்திலே தந்தையின் ஆசிகளை பெற்ற 9ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிற காரணத்தினாலும் இந்த நாளிலே அஸ்த நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திரனினாலே கூடுதல் சிறப்புகளும் உண்டாகக்கூடும். அப்படிங்கிறதுனால லாபங்கள் நிறைய கிடைக்கும். விநாயகரின் வழிபாடும் 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பானதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. மறதிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இந்த புரட்டாதி என்கிற நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால சில காரியங்களை தொடர்ந்து கவனத்தோடு பார்த்துக்கிறது நல்லது. செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செஞ்ச பிறகும் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கிடுங்க. கரெக்டாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்ட்டு கவனத்திறனால சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்தலாம் மறந்தும் போயிடும். ஐயோ நம்ம அதை பண்ணலையே அப்படின்னு 2வது டேயில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க, நல்லது நடக்கும். 3, 7 அதிர்ஷ்ட எண். குழப்பமே இருக்கக்கூடாதுன்னா பிள்ளையார் வணங்குங்க. இன்னைக்கு எல்லா விதமும் சௌரியமாக நடக்கும். எல்லாமே நன்மையாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாக இருக்கிறவரை பார்க்குறார். இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நன்மையை தரப்பதாக. குடும்பத்தில் பல குழப்பங்கள் தீரும். ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்தது, அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் இன்னைக்கு போயிடும். சண்டை சச்சரவுகள் குறையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுடன் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இதனால் ஒரு சுபிட்சங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். பங்குதாரர்கள்ட்ட நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெற்றி வாய்ப்புகள் நிறைய கூடும். கடன் அடைப்பது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு இந்த சதுர்த்தியும் போது விரதம் இருந்து கடன் அடைச்சிங்கன்னு வச்சுங்களேன், கடன் எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அது அடைஞ்சிரும். அதனால் இன்றைக்கி அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கடன் அடைக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க பேரை எழுதி கவர்லையானு போட்டு நாளைக்கு அதை செட்டில் பண்ணுங்கள். எல்லாம் நன்மையாக முடியும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.